ஹாய். ஹாய். நம்ம ஃபர்ஸ்ட் டைம் எல்லாரும் ஃபேமிலி சித்தப்பா சித்தி அப்பா அம்மா எல்லாரும் இல்லாமல் நாம மட்டும் தனியாக குலதெய்வம் போகிறோம். அதுவும் நம்ம பைக்கில் ஃபஸ்ட் டைம் பைக் எடுத்துன்னு பூஜை போடல அப்படின்றக்கோசரம் பூஜை போடுறதுக்கோசரம் நம்ம போகிறோம். போன வாரமே அவங்கள போயிட்டு வந்துட்டாங்க. இந்த வாரம் நாம் மட்டும் போகிறோம். புஜ்ஜி கோயிலுக்கு போகலாமா? அவர் வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதுல ரொம்ப பிஸியாக இருக்கிறாரு. இப்போ டைம் பார்த்தோம்னா சரியாக 5:25 ஆகுது. என்னடா எல்லாரும் காலையில் நேரம் கோயிலுக்கு போவோம், நீங்கள் என்னடா சாயந்தர நேரம் கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னு நினைப்பீங்க. கோயிலோட ஸ்பெஷலே அதுதான். குலதெய்வம் வந்துட்டு நைட் 12 மணிக்கு தான் பூஜை ஸ்டார்ட் ஆகும். இது அம்மன் கோயில் தான். நைட் 12 மணிக்கு அந்த கருப்புச்சாமி மணி அது மாதிரி கிடையாது. இது அம்மன் கோயில் தான். நான் கோயிலை பற்றி எனக்கு நான் கோயிலில் போய் நாங்கள் சொல்கிறோம். இப்போ எங்கே இருக்கோம்னா, நாங்கள் இப்போ பெருந்துறையில் இருக்கிறேன். பெருந்துறையில் இருந்துட்டு சின்ன தாராபுரம் போகணும். அப்ராக்சிமேட்டாக ஒரு 76 கிலோமீட்டர் வந்துச்சு. ஓகே. போகிற வழியில் என்னங்கிறத நம்ம போகிற வழியில் பார்க்கலாம். வாங்க போகலாம். போகலாம் புஜி போகலாமா? ஸ்டார்ட் பண்ணுங்க போகலாம். ஓகே போகலாம் போகலான்னு சொல்லுங்க. போகலாம் போகலாம் போகலாம். இப்போ பார்த்துட்டோம்னா நம்ம ஒரு 6:15 இருக்கும். நம்ம ஒரு பசி ஆகிப்போச்சு நம்ம ஆளுக்கு. ஆனால் அவனுக்கு ஒரு பால் வாங்கிட்டு நாங்களும் ஒரு காஃபி சாப்பிட்டு அவனுக்கு ஒரு ஸ்நாக்ஸு வாங்கி கொடுத்துட்டு சாப்பிட போயிட்டோம்னா நான் அவனும் தூங்கிடுவான். நாங்களும் நம்ம லொக்கேஷன் போயிடலான்ட்டு சாப்பிடக்கலான்ட்டு. Cheers. இப்போ நம்ம கோயில் நியர்பை வந்துட்டோம். கோயில் பக்கமாக வந்துட்டோம். கரெக்டாக நம்ம கோயில் என்ட்ரன்ஸில் இருக்கோம். ஆர்ச்சுக்கு முன்னாடி நம்ம கார் கட்டாகிறது தான் நம்ம கோயில் ஆர்ச்சு. இதை முன்னாடி அருங்கரை அம்மன் கோவில் தெரியும்னு நினைக்கிறேன். போர்டு என்ட்ரன்ஸில் இருக்குது. இதை பார்த்தோம்னா இந்த காவேரி ஆறு போகும். அந்த ஆறுக்கு பின்னாடியே நம்ம கோயில் அந்த ஒட்டியாக தான் கோயில் இருக்குது. இன்னைக்கு நம்ம எப்போ முதல்ல சொன்ன மாதிரி செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் நம்ம கோயிலில் பூஜை நடக்கும். அது நைட் 12 மணிக்கு தான் ஃபஸ்ட்டு பூஜை ஸ்டார்ட் ஆகும். 3 பூஜையும் நடக்கும். கூட்டம் அதிகமாக இருந்தாங்கன்னா 3 பூஜையும் நடக்கும். இல்லாட்டி 2 பூஜையில் ஒரு பூஜையாகவும் முடிச்சிருவாங்க. இது வாரம் செவ்வாய்க்கிழமைனால எப்படியும் கூட்டம் வந்துட்டே தான் இருக்குது. இன்னைக்கு பார்த்தோம்னா நிறைய கூட்டம் வந்திருந்தது. ஒரு சிலர் வந்து வந்தோடனே சாமி கும்பிட்டும் கிளம்பிடுவாங்க. ஆஃபீஸ் கிளம்புறாங்க. அதெல்லாம் வந்துட்டு கோயில் வந்தாச்சு சாமி கும்பிட்டு உடனே கிளம்புறவங்க கிளம்பிடுவாங்க. ரொம்ப அதிகமாக எங்களை மாதிரி எப்போவாவது வரவீங்க, 6 மாதத்துக்கு ஒருக்கா வரவங்களாம் வந்துட்டு கொஞ்சம் லேட்டாக போவாங்க. பார்த்தீங்கன்னா கார் என்ட்ரன்ஸ்லேயே நிறைய கார் நிற்கிது. ஆனால் கூட்டம் வர்றதுக்கு இன்றைக்கும் கூட்டம் நிறையா வந்திருக்கு. இதாங்க கோயில். கோயில் சுற்றி இருக்கிற காம்பவுண்டு. கோயில் பார்த்தோன்னா கோபுரம் அது மாதிரி பெரிய இதெல்லாம் இருக்காது. சாதாரணமாக வந்துட்டா நார்மல் கோயில் மாதிரி தான் இருக்கும். இன்னும் அந்த பழங்கால வழிமுறைகள்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தான் வராங்க. கோயில் ரீச் ஆகிட்டோம். நம்ம அங்கே போனோம்னாவே 7 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். அங்கேயே அன்னதானம் போடுவாங்க. சாப்பிட்டு தான் நம்ம சாமியை கும்பிடுவோம். அதனால சாப்பிட்டு போய் மண்டபத்தில் படுத்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் நம்ம போய் கும்பிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இதான் கோயிலுக்கு இந்த ஆற்றுக்கும் நடுவில் இந்த ஸ்பேஸ். இந்த படிக்கட்டு இறங்கணும்னா கீழே ஆறு, காவிரி ஆறு. இந்த டைம் தண்ணி வந்துட்டுருக்கு. நார்மல் தண்ணி தான் வந்திருக்கு. அதனால கீழே ஆறு போக முடியல. இல்லைன்னா நாங்கள் முதல்ல வரும்போது தண்ணி இல்லை அப்படின்னா மணலாக இருக்கும். அதில் போய் படுத்துட்டு விளையாடிட்டு இருக்கலாம். இது வந்து கோயிலுக்கும் வந்துட்டு மேற்க லெஃப்ட் சைடு கோயில். இது உள்ள பார்த்தா மரம், அந்த குதிரை சிலை இது மாதிரி மட்டும்தான் இருக்கும். பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் உள்ள. அது உள்ள வந்து லேடிஸ் அலோட் பண்ண மாட்டாங்க. ஒன்லி பாய்ஸ் மட்டும் தான். அந்த குதிரை சிலைகள்லாம் இருக்குல்ல, அது மாதிரி தான் இருக்கும். அந்த ஏரியாவில் வந்து கொஞ்சம் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஆறு இருட்டாக இருக்கு, ஒன்றும் தெரியல. தண்ணி போயிட்டுருக்கு. இது கோயில் காம்பவுண்ட். இப்போது கொஞ்சம் ரெடி பண்ணியிருக்காங்க. முதல்ல வந்து மண் தரையாக இருந்துச்சு, கார தரையாக இருந்தது. இப்போ அந்த கல்லெல்லாம் ஒட்டியிருக்காங்க. கோயிலில் சுற்றி வந்து நம்ம சாமி கும்பிட்டு
நம்ம ரெஸ்ட் எடுப்போம். மறுபடியும் 12 மணிக்கு பூஜை ஆகும்போது நம்மளை கூப்பிடுவாங்க. நம்ம அப்போ போயிட்டு சாமி கும்பிடலாம். இப்போ 3 கூட்டத்துக்காரங்க இதுல இருக்காங்க. நம்ம 3வது பூசை தான். நம்மளதெல்லாம் 1 மணிக்கு மேலேயே ஆயிரும். எங்களால் இதுக்கு மேலே அவர் கண்ட்ரோல் பண்ண முடியல. அதுக்கு மேலே அவர் இடம் பிடிச்சி போச்சு. வீட்லையெல்லாம் கொஞ்சம் அடக்கியே வச்சுட்டு இருக்கிறதுனால இது மாதிரி வந்துட்டு அதான் ஃப்ரீயாக இருவார். எப்பயும் 9 மணிக்கு தூங்குறாரு. இன்னைக்கு 1:30 வரையும் சுத்திட்டே இருந்தாரு. இது வந்து கோயிலுக்கு பேக் சைடு காம்பவுண்டு. கோயில் ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும். உள்ள கோபுரம் அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. சாமி இருக்கிற இடம் வந்து சிம்பிளாக சின்ன ஒரு கவர் தான் இருக்கும். நான் அதை வீடியோவில் நான் காட்டல. ஏன்னா அது கோயிலுக்குள்ளே கேமரா யூஸ் பண்ணலாமான்னு தெரியல. இது வரைக்கும் யார் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. நம்ம தப்பாக காட்டக்கூடாது அப்படின்னு கோசம் நான் எதுவும் காட்டல. இது கோயில் சில நேர் இந்த பக்கம் பின்புறம் இங்கே விளக்கு வச்சு விளக்கு தீபம் போடுறதுல இந்த இடத்துல பண்ணுவாங்க. இந்த ஸ்பேஸு இதுக்குள்ளே தான் கோயில் சாமி சிலையெல்லாம் இருக்குது. நாங்களும் வந்ததுலேருந்து சுற்றிக்கிட்டே தான் இருக்கோம். இவனை கண்ட்ரோல் பண்ண முடியல. நடக்கிறாரு, ஓடுறாரு, ஓடியாராரு. ஒரு கூட்டத்தை பார்த்தோன்னே ஒரே எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டாரு. திருவிழா மாதிரி இருந்தா அங்க வயசானவங்கலேருந்து சின்ன குழந்தையிலேருந்து எல்லாருமே வந்துருவாங்க. அங்க மண்டபம் இருக்குங்காட்டி போய் எல்லாம் ரெஸ்ட் எடுத்துட்டு படுத்துட்டு பரவாயில்ல. இப்ப சிரமம் பார்க்காம வந்துடுறாங்க. நைட் ஆனாலும் பரவாயில்ல. இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா நைட்டில் வந்துட்டு சாமி மட்டும் காலையில் நம்ம போனோடனே நம்ம ஒர்க்கை பார்க்க போயிடலாம். இதுக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் லீவ் போடணும் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் இருந்தாலும் நைட் வேலை முடிஞ்சு சிலப்போ போகணுமே, மறுபடியும் காலையில் இருந்து வேலைக்கு போகணுமேங்கிற ஒரு டயர்டாகவும் இருக்கும். இது வந்து அதுதான் மண்டபம். மண்டபம். அங்கே ரெஸ்ட் எடுக்கிறது, ரெஸ்ட்டு அங்கே இருந்துக்கலாம். இப்போ நிறைய பில்டிங்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் ரெஸ்ட் எடுக்க மண்டபம்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து குளிச்சு ட்ரெஸ் மாற்றுறதுக்கு தனியாக ரூம்ஸ் எல்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க. இட வசதி நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. பின்னாடியும் ஒரு 2 ஏக்கராவுக்கு கார் பார்க்கிங், பைக் பார்க், பஸ் பார்க்கிங்க்கு ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இப்படிதான் கோயில் வந்து இறங்கினோடனே நம்ம முன்னாடி போவோம். முன்னாடி இறங்கி போனோடனே முன்னாடி லெஃப்ட் சைடில் தான் அந்த கோயில் என்ட்ரன்ஸ் இருக்கு. ரைட் சைடு, சாரி. இதுதான் கோயில். அரங்கரை அம்மன் கோவில். நாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டோம். கோயிலை சுத்திட்டு வந்துட்டு. ஆனால் நாங்கள் தான் டயர்டாகி உட்காந்துட்டு அவரை டயர்டாலாம் ஆகவே இல்லை. பயங்கரமாக ஆக்டிவாக இருந்தார். பிடிச்ச உட்கார வைக்க முடியல. ஒரு 5 நிமிஷம் உட்கார வச்சு ஹாய் சொல்றதா ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஹாய் ஹாய். நேரம் 9 மணி. கரெக்டாக பண்ணுன்னா டைம் தெரியுமா நீங்கள்? இப்போ நம்ம பார்த்தோம்னா கரெக்டாக நம்ம 9 மணி நம்ம சாப்பிட்டாச்சு. நம்ம மேலே பார்க்கலாம். இது பின்னாடி தான் அது கோயில் என்ட்ரன்ஸ் மண்டபம். ஓடிக்கிட்டே இருந்தாரு. இது வரைக்கும் லேடிஸ் வந்து கோயிலுக்குள்ள போக மாட்டாங்க. இங்கே தான் நம்ம சாமி கும்பிடுவாங்க. எங்கால ஓடிட்டான் வேற போனால் அது வேற பயந்துக்கிட்டு ஓட ஆரம்பிச்சு. கொஞ்சம் ஓடிட்டானே. இதை ஆட்டுக்கிட்டே போகிறோம் பாருங்க. இங்கதான் தண்ணி எல்லாம் குளிச்சுட்டு இருந்தாங்க. நாங்களும் போகலான்னு ஆசை தான். பட் என்னன்னா நாங்கள் மாலை தண்ணி ஆற்றுல தண்ணி போகாது அப்படின்னு ட்ரெஸ் எதுவும் எடுத்துகிட்டு வரல. இப்போ நாங்கள் தண்ணியில் நனைஞ்சிட்டோம் அப்படின்னா நாங்கள் நைட்டு ரிட்டர்ன் போகலான்னு பிளானில் இருக்கோம். அப்படி ரிட்டர்ன் போகும்போது குளிர் எடுத்துக்கும் அப்படின்ட்டு நான் தண்ணியில் இறங்கலை. இங்கதான் மொட்டை அடித்தோம். மொட்டை அடித்தேன்னு சொன்னோடனே பழைய ஞாபகங்கள். அதாவது இவன் குழந்தைய இருக்கும்போது மொட்டை அடிச்சது. அப்படின்னா தம்பி பையனுக்கும் என் பையனுக்கு எல்லாம் ஒட்டுக்க மொட்டை அடித்தோம். அந்த வீடியோ பார்க்கலாம் வாங்க. இதில் வந்து தம்பி பையன் அவனுக்கு வந்துட்டு 3 வருஷம் கழிச்சு தான் மொட்டை அடித்தோம். ஏன்னா அப்புறம் இவன் வயிற்றுல இருந்ததுனால அது மாதிரி டைம் அதிகமாகிடுச்சு. 1 இயர் பக்கமாக ஆயிடுச்சு. நாங்கள் ரொம்ப நாளாக வரவே இல்லை கோயிலுக்கு.
அப்போவே இந்த வீடியோ போடலாம்னு நினச்சோம். வீடியோ மட்டும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் போடல. இதே மாதிரி தான் நிறைய வீடியோகள் எடுத்து மட்டும் வச்சுருவோம். பட் போட மாட்டோம். அது எங்களோட ஸ்பெஷாலிட்டி. அப்பா பையன் 4 பேர், அவங்க 4 பேர்த்துக்கு அடிச்சுட்டு அப்புறம் நாங்க பூ முடி கொடுத்துட்டோம். எல்லாரும் நீ மொட்டை அடிக்கிறதுல போதும் ஆயிடுச்சு. அப்படியே செம்ம ராவடி பண்ணிட்டானு அழுவாச்சு. 3 வருஷம் விட்டங்காட்டி நிறைய வேற முடி வளர்ந்துருச்சு. பையன் எப்பவுமே வச்சுக்காதீங்க. அவர் பையன் கோயிலுக்குள்ள இவனை எட்டு போகும்போது எல்லாரும் பொண்ணுன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது தடுத்து கண்டாரு. அப்போ இது வந்து 11 மாதம் 11 மாதத்துல மொட்டை அடித்தோம். அவனுக்கு 3 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் அடிக்கணும். நம்மளுக்கு ரொம்ப குட்டி. அப்போ ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி தான். இது வந்துட்டு மொட்டடிக்கிறது வந்து தாய் மாமா பாலாஜி. ஆனால் அப்பாவும் அழும்போதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா மொட்டை அடித்தோம், காது குத்துறது எல்லாமே அன்றைக்கே வச்சோம். இப்போ ஒரு சிலர்லாம் வந்துட்டு பகலில் தான் மொட்டை அடித்து காது குத்துறதெல்லாம் பண்ணுவாங்க. இது கோயில் குலதெய்வ கோயில் நைட்லனால எல்லாமே நைட்லேயே பண்ணுறத பிளானு. எல்லாம் நைட்லேயே இப்போ தான் பண்ணோம். அப்புறம் குழந்தை அப்படி மட்டும் பார்த்து எல்லாமே பண்ணாங்க. எனக்கு அழுவுறத பார்த்தா ரொம்ப போச்சு. ரொம்ப வீடு டக்கு டக்குன்னு எல்லாம் எடுத்தங்காட்டி ஃபேமிலி ஃபோட்டோ கூட ஒன்று கூட எடுக்கவே ஆயிடுச்சு. அடுத்தது எனக்கு மொட்டை அடிச்சது நம்பிக்கை எனக்கும். அது பார்த்திங்கன்னா ரொம்ப அப்போது ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதெல்லாம் எனக்கு இன்னுமே மனசுலேருந்து மறையாத ஒரு வடுவாக இருந்துச்சு. அவன் மொட்டை அடித்து எங்கள் மொட்டை பற்றி எங்கிட்டே வரமானின்ட்டான். ரொம்ப கஷ்டம். அடையாளம் தெரியல. 11 மாதம் குழந்தை. அவன் வந்து தாடியிலேயே பார்த்துட்டு திடீர்னு மொட்டையில் வந்துட்டு அவனுக்கு தெரியல. ஒரு 1 hour சமாதானப்படுத்தி அதுக்கப்புறம் தான் வந்து இதா அப்பா அப்படின்னு அவன் மைண்ட் செட் ஆக வரைக்கும் கிட்டே வர மாட்டேன். எனக்கு பார்த்தா விறுவிறு நழுவ ஆரம்பிச்சிட்டான். இது வாணி தான் வீடியோ எடுத்துகிட்டு ராவடி இது குழந்தை மொட்டை அடிக்குன்னு சொல்லிட்டு சேனங்களாட்டி சமாதானப்படுத்திட்டு இருந்தா. நான் வீடியோ எடுத்தீங்க லேண்ட்ஸ்கேப்பையும் போர்ட்ரேட்லேயும் மாற்றி எடுத்ததுனால வீடியோ மாறி வரும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. அப்புறம் எங்களுக்கு மொட்டை அடிச்சாச்சு. அப்புறம் அடுத்தது இவங்களுக்கும் பூமுடி கொடுக்கணும். இவங்களுக்கும் மொட்டை அடிக்கலாம் தான் பார்த்தோம். பட் எவ்வளோ ஒரு முடி கோயிலுக்கு முடி எடுக்கும்போது வந்துட்டு பார்த்து வெட்டுறீங்களான்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணாங்கன்னு ஃப்யூச்சர் வீடியோவில் பார்க்கலாம். புரியாது. பூமுடி கொடுக்கும்போது இதுதான் பூமுடி ஒன்று ஒரு சில எல்லாருமே முடியெல்லாம் வெட்டிடுவாங்கன்னு நினைப்பாங்க. அதாவது கரெக்டாக கடைசியாக மட்டும் கட் பண்ணி விட்ருவாங்க. அதான் பூமுடி. கட்டிங் விட்டுட்டு தம்பி ஒய்ஃபுக்கும் பூமுடி கொடுத்தாது. ஏன்னா குடும்பத்தில் வந்து ரெட்டைப்படையில் வந்து எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஒவ்வொரு ஃபேமிலிக்கு வந்துட்டு நான் நம்ம பையனும் குழந்தையும் மட்டும் அடிச்சிட்டோம். ஒய்ஃப் பூமுடி கொடுத்தோம். அதே மாதிரி தம்பி ஃபேமிலியிலையும் தம்பி பையன் தம்பி ஒய்ஃபு பூமுடினா பூ வச்சு கட் பண்ணுவாங்க. தான் பூமுடி தெரிஞ்சுக்கங்க. இது முடிஞ்சதுக்கப்புறம் தான் அடுத்தது காது குத்து ஃபங்க்ஷன். அப்போயே கன்னியூர் நடந்தது. எல்லாம் பார்த்துட்டு அப்போ நாங்கள் ட்ரெஸ்ஸிங்கெல்லாம் மேட்ச் மேட்சாக எடுத்தோம். இது வந்து ஃபஸ்ட்டு அவனுக்கு குத்துனது. அவன் நாங்கள் ஒரு காது குத்துறவர் எல்லாமே நாங்கள் வந்து கூட்டிகிட்டு போயிருந்தோம். மொட்டைக்கு மட்டும் அங்கே ஆள் இருந்தாங்க. அவனுக்கும் ஈஸியாக குத்திட்டோம். இவருக்கு அழுது மொட்டை வச்சு அழுது தூங்கிட்டாரு. அப்படியே தூக்கத்திலே கொண்டு போய் வச்சு அது குத்தணும். பட் ஊசி வளைஞ்சு போச்சு. ஃபஸ்ட் டைம் வைக்கும்போது நாங்கள் வைக்கும்போது ஊசி வளைஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் நடுவில் பிரேக் எடுத்து அப்புறம் மறுபடியும் வேறு வழியே இல்லாமல் அப்புறம் ரொம்ப
2 மணி 10 மணி தான் போச்சு. அப்போ ரிட்டர்ன் பஸ்ஸில் போகும்போது அது சொன்னார், நீங்கள் அப்பா என்னை பார்த்த பார்வை இருக்குது, அடிச்சு போடுவார்னு நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தேன். ஏன்னா எல்லா குழந்தைங்களோட அப்பாவுமே அப்படித்தான். குழந்தைக்குன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் ஊசி போடும்போது டாக்டர் பார்ப்போம் இது மாதிரி தீர்வானும் நல்லா குத்துறா குழந்தைக்கு வலிக்கும். நானும் போய் ஒரே ட்ரெஸ்ஸு ஒரே மாதிரி வச்சு வேறு இருந்தது. பட் மொட்டை எடுக்கும்போது அது முடியல. அதுதான் கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டாங்க. 3 நாள் நாங்கள் ஃபோன் எடுத்துட்டோம். ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப எதாவது பண்ணிக்கிறான்னு சொல்லிட்டு 3 நாள் எடுத்துட்டோம். 1 வாரம் இருந்துச்சு. 3 நாள் எடுத்துட்டோம்ல, அழுவ ஆரம்பிச்சிட்டோம் அப்பா அப்பான்ட்டு. அப்புறம் கொஞ்சம் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. இதெல்லாம் கிளம்புறதுக்கு முன்னாடி ஃபோட்டோஸ் நிறைய வீடியோஸ்ல ஃபோட்டோஸ் இது எங்க ஃபேமிலி ஃபோட்டோ. காதுக்கப்புறம் நான் ஏன் பின்னாடி தெரியாமல் நிற்கிறேன்னா, அப்போ வந்து அவன் வரல. அவன் என்கிட்ட பார்த்து அழுவ ஆரம்பிச்சிட்டான். இது என் தம்பி ஒய்ஃபு, என் தம்பி, எங்க பையன். அவனுக்கு மொட்டை அடிக்கல, அவனுக்கு 3 வருஷத்துல அடிப்போம். அந்த ஃபோட்டோஸ் நாங்கள் வீடியோஸ் அப்போ நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இது எங்க கடைசியாக நம்ம ஆற்றுல இறங்குனது இது. ஐயோ எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. தண்ணியில் ஜில்லுன்னு இருந்தது. அவனை விட்டா தண்ணியெலாம் குச்சி விளையாடிட்டு இருப்பாரு. நாங்கள் சளி பிடிச்சிக்கும், கிளைமேட் செட் ஆகுது பார்த்தோன்னா அவனை விடலை. இல்லைன்னா நாங்கள் போய் விளையாடி இருப்போம். அப்போவே டைம் 10 மேலே ஆகி போச்சு. அவனை இப்போ விளையாடிட்டே தான் எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல. சரி ரெஸ்ட் எடுத்து தான் நான் ட்ரைவ் பண்ண முடியும் அப்படின்ட்டு நானும் எவ்வளோ ட்ரை பண்ணோம். போய் அவனை படுக்க வைக்கிறது, தூங்க வைக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணோம். பட் எல்லாமே ஃபெயிலியர் ஆகிப்போச்சு. அவரு 2 மணி வரைக்கும் 1:30 வரைக்கும் தூங்கவே இல்லை. பூஜைலாம் முடிச்சு கிளம்பும்போது தூங்கிட்டான். அவன் தூங்கிட்டான். அதுக்கப்புறம் நாங்க கிளம்புனதே 2:15 ஆயிடுச்சு. 2:15 தான் ஐயா தூங்குனாரு. அதுக்கப்புறம் வீடு வந்து அப்படியே 4 மணி ஆயிடுச்சு. முடிச்சுட்டு மறுபடியும் மண்டபத்தில் போய் ரெஸ்ட் எடுத்து, அதாவது நம்ம மண்டபம் காட்டினோம். அந்த மண்டபத்தில் தூக்கி தான் நினைப்பீங்க. பட் தலைவர் தூங்கலை. நான் தூங்க வைக்க தான் ட்ரை பண்ணோம். அவர் படுத்துட்டு மறுபடியும் ஆக்டிவ் ஆயிடுவார். இங்கே வெளிச்சதுன்னு பார்ப்பாரு, ஓடிட்டானா அப்படிங்கிறது காமெடி மாதிரி தான். ஹாய். அடுத்து வந்து இது ரெண்டாவது பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த பூஜை எங்கே தான் இருந்தது. அந்த இடம் ரெடியாக இருக்கும். முதல்ல இந்த சூரப்பணம் விடுன்னு சொல்லுவாங்க. அதாவது வேண்டுதல் இருந்தால் வந்துட்டு பழம் எட்டு வந்துட்டு இப்போ சோறு விடுவாங்க. இது மாதிரி பழம் வெள்ளாமை வரணும் நிறைய கூட விடுவாங்க. ஒரு சில தான் பழம் எடுத்துகிட்டு வந்து மாட்டுக்கு கொடுக்குறது மாதிரி எல்லாமே கொடுப்பாங்க. ஃபைனலாக நாங்களும் சாமி கும்பிட்டோம். சாமி கும்பிட்டு வீடியோ எதுவும் எடுக்கல. வண்டிக்கு மாலையெல்லாம் போட்டு பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தலைவர் தூங்கிட்டேன். நாங்கள் வண்டி எடுக்கணும்ல ஆகிட்டா நாங்கள்லாம் ஜர்க்கினெல்லாம் போட்டு கவர் பண்ணி தூக்கிட்டு கிளம்பிட்டோம். நம்ம வண்டிக்கு பூஜை முடிஞ்சது. வெற்றிகரமாக சந்தோஷமாக பூஜை போட்டோம். ஆக்சுவலாக நாம் கிளம்பும்போது பார்க்கும்போது கோயில் பாதி பேரில் கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பணும். எல்லாருமே கிளம்பிட்டாங்க. ஸோ நம்ம